அன்பிற்குரிய இதய அன்னை ஊடக உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் இறை இறக்க ஞாயிறை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த இறை இறக்க ஞாயிறு எப்படி வந்தது? அருள் சகோதரி பவுஸ்தினாவுக்கு ஆண்டவர் காட்சி கொடுத்து சொல்லப்பட்டவை. என்னை இரக்கத்தோடு அணுகுவோருக்கு நான் என் கருணையை முழு இரக்கத்தை முழுமையாக பொழிவேன் என்று காட்சி கொடுத்தார். யார் இந்த பவுஸ்தினா? போலந்து நாட்டில் பிறந்தவள். அவருடைய பெற்றோர் மிகவும் ஏழ்மையான சூழ்நிலையில் வாழ்ந்தவர்கள். கன்னியரிடத்தில் சேர வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் தான் இந்த பவுஸ்தினா. ஆனால் பெற்றோர் இந்த ஆசையை நிராகரிக்கின்றார்கள். 3 முறை கேட்கும் பொழுதும் 3 முறையும் மறுதளிக்கின்றார்கள். அதன் பின்பு 20வது வயதில் துறவற சபையில் சேர்கிறார். தாட்சி கொண்ட வாழ்க்கை, கடின உழைப்பு, ஜெபத்தில் ஆர்வம், இப்படியாக தன்னுடைய வாழ்க்கையை நகர்ந்து செல்கிறது. 1931ஆம் ஆண்டு பிப்ரவரி 22ஆம் தேதியில் கடவுள் காட்சி கொடுக்கிறார். பல முறை காட்சி கொடுக்கிறார். 1931 1938 வரை இந்த காட்சி நீடித்தன. சில ஆண்டுகள் கழித்து நோயினால் துன்பப்பட்ட பொழுது, காச நோயால் துன்பமாக வாழ்ந்து 33வது வயதில் இறக்கிறார். இந்த இறை இறக்கத்தினுடைய நோக்கம் என்ன? பாவ அறிக்கை செய்தால் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் முழு மன்னிப்பை பெறலாம் என்பது நோக்கம். இந்த இறையிறக்க ஞாயிறில் 9 நாள் நவநாள் செய்ய வேண்டும் என்று காட்சி கொடுத்திருக்கிறார். புனித வெள்ளிக்கிழமை முதல் ஈஸ்டருக்கு பின் வருகின்ற 2வது ஞாயிறு வரை 9 நாள் நவநாளை செய்ய வேண்டும் என்று காட்சி கொடுக்கிறார். ஆனால் குறிப்பிட்ட நாட்களில் செய்ய முடியாமல் இருந்தாலும் எப்போதாவது 9 நாள் இந்த இறையிறக்க நவநாளை செய்ய வேண்டும் என்று வெளிப்படுத்தப்படுகிறது. யார் யாருக்கெல்லாம் ஜெபிக்கணும்? உலக மக்கள் மற்றும் பாவிகளுக்காக. 2வது அருள் பணியாளர்கள், கன்னியர், துறவரத்தார்களுக்காக. 3வது நம்பிக்கையாளர்கள் மற்றும் பக்தர்களுக்காக. 4வது கடவுளை பற்றி அறியாதவர்கள் மற்றும் தெரியாத மக்களுக்காக. 5வது நம்மை விட்டு பிரிந்த சகோதர சகோதரிகளுக்காக. 6வது குழந்தைகள் மற்றும் தாட்சியும் சாந்தமும் உள்ளவர் அனைவருக்காகவும். 7வது இறைவனின் இரக்கத்தை மதித்து ஆராதிக்கின்ற அனைவருக்காகவும். 8வது ஒத்தரிக்கும் ஸ்தலத்தில் உள்ள ஆன்மாக்கள் அனைவருக்காகவும். 9வது அரை மனதுடன் மரித்த ஆன்மாக்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த நாளிலே இந்த இறை இறக்க ஜெபத்தை நாம் ஜெபத்தின் வடிவில் கொண்டு வருவோம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காக, உலகின் பாவங்களுக்காக பரிகாரம் செய்யும்படியாக உமது நேச குமாரனாகிய எமதாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகதையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் எங்கள் குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமையின் தேவனே, நித்திய தேவனே, பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் எங்கள் குடும்பங்கள் மீதும்
இரக்கமாயிரும். ஜெபிப்போமா. எங்கள் நித்திய பிதாவே, முடிவில்லாத இரக்கமும் குறைவில்லாத ஆசீரும் கொடுக்கின்ற அன்பு தகப்பனே, இதோ எங்களை நோக்கி உம்முடைய கருணை கண்களை திறக்கும். உமது இரக்கத்தை எங்களை நோக்கி கொடுத்து விகுதியாகும். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உமது இரக்கத்தின் வழியாக துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் எங்களை பாதுகாத்தருளும். நாங்கள் நெருக்கடியான வேளைகளில் உம்முடைய ஆசிரியை எங்களுக்கு பொழிந்திரலும். நாங்கள் மன உறுதியோடு வாழக்கூடிய ஆற்றலை தாரும். உம்முடைய சித்தத்திற்காக காத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் உம்முடைய வல்லமையை பொழிந்து, உம்முடைய ஆசிரியை பொழிந்து, இரக்கத்தை பொழிந்து, அன்பை பொழிந்து, இரக்கமுள்ள பிள்ளைகளாக நாங்கள் மாற வேண்டிய அருளையும் ஆசிரியையும் தந்து வழிநடத்தும் நல்ல பிதாவே. ஆமேன். இணைந்து பயணிப்போம், இறை ஆசீர் பெறுவோம்.